இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே நல்லா தாங்க இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நருட்டோ ஷிப்புடன். ஆடா பாய்மிலாடி நவம்பர் மந்த்தில் இது என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஸோ ஓகே ப்ரோ, இதுக்கு பாசிபிள் டேட் எதனா சொல்லுங்கள் ப்ரோ, எப்போ தான் ப்ரோ வரும், இதை பற்றி எதனா பேசுங்களேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். சரி ஓகே, இதை பற்றி பேசுகிறேன். பட் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் 1000. ஓகே எல்லாருமே லைக் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நருட்டோ ஷிப்புடன் பற்றி பேசணும். ஸோ நருட்டோ ஷிப்புடன் வந்து நவம்பர் மந்த் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ எக்ஸாமால் குவார்டர்லி எக்ஸாமால் ஆஃப் இயர்லின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸாமால் ஸ்டாப் ஆகுதுன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் டப்பிங் ப்ராப்ளம்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. லைக்கு என்ன சொல்கிறது, டப்பிங் வேறு பண்ணுறாங்க வேறு சொன்னாங்க. சரி ஓகே, இதெல்லாம் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு ஏதோ பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுதில்ல. ஸோ இவ்வளோ அதாவது எவ்வளோ இதுவும் சொன்னாங்க. பட் ஆனால் சரி ஓகே, இதை பற்றிலாம் பேச விரும்பல. அப்புறம் நீங்கள் வந்து ப்ரோ பணமான என்னென்னமோ பேச்சுனுங்கிறீங்கன்னு சொல்லிங்க. சரி ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்குள்ளே வரேன். ஓகே ப்ரோ, நருட்டோ ஷிப்புடன் என்ன தான் அப்புறம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா முதல் எபிசோட்லேருந்து வந்து இது பண்ணுறாங்க, டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ப்ரோ இல்லை 5 எபிசோடு 6 எபிசோடு ஒரு நாளைக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, அதனால் வந்து சீக்கிரம் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்டில் சொல்லணும், ஒரு நாளைக்கு எத்தனை எபிசோடு வந்து நருட்டோ ஷிப்புடன் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட சொல்லுங்கள். இதை வச்சு நான் தேடி பார்த்துட்டு தான் இருக்குங்க. ஸோ எனக்கு வந்து அதாவது இந்த சோனியை வந்து நான் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. சோனியே ஒரு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. ஸோ அதாவது எவ்வளோ பேர் வந்து நருட்டோ ஷிப்புடனுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காகவாச்சும் ஒரு அப்டேட் கொடுக்கலாம்ல. நாங்கள் எங்களை மாதிரி யூடியூபர்ஸும் எதுவும் பண்ண முடியாதுங்க. எதனா ஒரு சின்ன வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சாலும் அது ஒரு வீடியோவாக தான் போடுவோம், ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்குறீங்க, நான் ஒத்துக்கிறேங்க. ஸோ நான் வந்து அதை பற்றி எதனா பேசினா உருட்டு அந்த மாதிரி வந்து எதனா சொல்லுவீங்க. ஸோ எனக்கு வந்து நானும் உங்களை மாதிரி தான். ஸோ என்ன ஒன்று நான் கொஞ்சம் அட்வான்ஸாக எதனா வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம், எதனா அப்டேட் கிடச்சா உங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் கேட்டீங்க அப்படின்றா இந்த ஒரு வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் எக்ஸாம் மறுபடியும் எக்ஸாம் சொல்லாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. மக்களே, மே மந்த்து கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. மேபி டெலிகாஸ்ட் பண்ணலை அப்படின்னாக்கா டோன்ட் ஃபீல். ஸோ அதாவது நருட்டோ ஷிப்புடன் டெலிகாஸ்டே பண்ண மாட்டாங்க இதுக்கப்புறம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, ஆமாம் கைஸ், மே மந்த் வந்து நல்ல அதாவது எல்லாருக்குமே லீவ் டைம் தான். ஸோ அப்பயும் டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்னாக்கா வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க கண்டிப்பாக. ஏன்னா மே மந்த்து தான் கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணணும். லீவில் இருப்பாங்க எல்லாரும். எக்ஸாம் ஏப்ரல்லே முடிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏப்ரலில் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா எக்ஸாம் கண்டிப்பாக மேலே வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படியும் பண்ணலை அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு சரி ஓகேங்க, எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து கன்ஃபார்ம் டேட்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒத்துக்கிறேங்க. ஸோ ஏன்னா அப்படி மென்ஷன் பண்ணால் தான் கண்டிப்பாக நம்ம ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அது மாதிரி போட்டால் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரும். ஸோ இப்போ நான் நார்மலாக வந்து நருட்டோ ஷிப்புடன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எவனும் வந்து பார்க்க மாட்டீங்க, எனக்கு தெரியுங்க, ஓகேங்களா. அதனால தான் கன்ஃபார்ம் டேட் போட்டு ஸோ உங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். சரி ஓகே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, உங்களுக்கு எதனா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க. அதாவது 221 அதானே. ஸோ அந்த எபிசோட்லேருந்து தமிழில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா வி சப்போர்ட் யூ ப்ரோ அப்படின்ற மாதிரி கமெண்டில் எல்லாருமே கமெண்ட் போடுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க பார்க்குறேன். ஸோ நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டப்பிங் கூட ட்ரை பண்ணுறேங்க, உங்கள் சப்போர்ட் இருந்தால், ஓகேங்களா. ரைட் எஸ்டிடி ஃபேம் எல்லாருமே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், லைக் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதாவது நான் வந்து எதனா எக்ஸ்ப்ளனேஷன் அந்த மாதிரி போடுறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. மே மந்த் நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா. நருட்டோ ஷிப்புடன் வரல அப்படின்னாக்கா டவுட்டுங்க மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ணுறது. ஸோ ஓகே ரைட்டு ஃபேம், போயிட்டு வரேன், டாட்டா. ஸோ எல்லோரும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர்.